திருச்செந்தூர் கோயிலுக்கு நடந்து போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசி திருவிழாக்காக நானும் ஹஸ்பண்டும் மாலை போட்டிருந்தோம். எப்போவுமே மாலை போட்டுட்டு நடப்போம். அதே மாதிரி இந்த தடவையும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் ஒரு 7 மணிக்கு தான் நடக்க ஆரம்பித்தோம். 7 மணிக்கு நடந்து கோயில் போய் சேரும்போது 9:30 10 ஆகிடுச்சு. சீக்கிரமாகவே இந்த தடவை நடந்துட்டோம். காலையில் இப்போ கொஞ்சம் வெயில் இல்லாதனால நல்லா ஈஸியாகவே இருந்துச்சு. சீக்கிரமாக நடந்து போயிட்டோம். 3.5 hours ஆகும். இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துட்டோம். ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் முருக பக்தர்கள் நடந்து போயிட்டே தான் இருந்தாங்க. காவடி எடுத்துகிட்டு அழகு குத்திட்டுன்ட்டு. மாசி திருவிழாவுக்கு வெளியூரில் இருந்தே நிறைய பேர் நடந்து வருவாங்களா, எல்லோரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே நடந்து போய் சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். அங்கே இந்த காவடி வச்சுட்டு சிவன் கோயில் முன்னாடி சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே கோவில் வாசல் வழியாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த வழி தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறனால இன்றைக்கி சண்டேங்கிறனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸில் பரவாயில்ல, இந்த பிள்ளையார் கோயிலில் போய் ஃபஸ்ட்டு பிள்ளையாரையும் நல்லா கும்பிட்டுட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி எப்படியாவது முருகரை பார்த்துடலான்னு நினச்சிட்டு நடந்து போய் சாமியை கும்பிட்டுட்டு போகிற வழியில் பாருங்கள், மயில் கோயிலை சுற்றி சுற்றி மயில் அங்கேயும் இங்கேயும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நிறையா காவடி எடுத்துகிட்டு சின்ன பசங்க நிறைய கூட்டமாக இருந்துச்சு. கூட்டத்தையும் தாண்டி நம்மளும் கூட்டமாக ஒரு ஆளாக போய் முருகரை எப்படியோ நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இன்றைக்கி முகூர்த்தம்னால கல்யாணமும் நிறையா நடந்துச்சு. முருகரை மனசார வேண்டிட்டு நடக்கும்போது கால்வலி கூட நமக்கு தெரியாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கூட்டம். இன்றைக்கி தான் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. கடற்கரையை பாருங்கள் எவ்வளோ கூட்டம். கடல் வர இப்போ இங்கே ரொம்பவே தள்ளி மண் அரிப்புனால நிறையா மண் போய் இன்றைக்கி ரொம்ப வெயிலும் இல்லை. அதனால் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. முருகரை பார்க்குறதே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. கடற்கரையில் போய் நின்னோம். கடலில் நல்லா நினச்சிட்டு பார்த்தா தண்ணி ரொம்பவே இப்போ கடல் பக்கமாக வந்துடுச்சு. மண்ணரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை தாண்டி பக்கத்து ஸ்டெப்ஸ் வரை சூரசம்ஹாரத்தோடு தான் நமக்கு இடம் ரொம்பவே கம்மியாயிரும். பார்க்கலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு. ஆனால் கடல் அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாலை போட போயிருந்ததை விட இப்போ கடல் ரொம்பவே பக்கமாக வந்த மாதிரி தான் இருக்குது. சரி பார்க்கலாம். அப்புறமா கடலில் கால் நனைச்சிட்டு நேராக சாமியை கும்பிட்டோம். நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பைனாப்பிள் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கும்பாபிஷேகம் ஜூன் மாதம் வர்றனால வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. கோபுரத்தையும் வணங்கிட்டு அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வர்ற வழியில் முருகர் அவ்வளோ பக்கமாக வந்தார். சப்பரத்தில் எப்போவும் வருவாங்கள்ல, அதே மாதிரி இன்றைக்கி 7வது நாள் வந்தாங்க. அதை பார்த்து அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாக கண்ணெலாம் கலங்கிடுச்சு. கண்ணீர் வர அளவுக்கு ஆகிடுச்சு. ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு இந்த நாள். என் லைஃப்லேயே இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு இந்த தடவை விரதம் இருந்து மாலை போட்டு நடந்து போனதுக்கு முருகர் நம்மளை நேராக ஆசீர்வதிச்ச மாதிரி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. முருகரை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். தேர் தேரோட்டத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. புதன்கிழமை தான் தேரோட்டம். முடிஞ்சவங்க எல்லோரும் வாங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.